for discussing this unique topic. We are going to discuss about forensic audit. Forensic audit is nothing but investigation into frauds. So, நம்ம என்ன பார்க்க போறோம்னா frauds எதனால நம்ம fraudsக்கு இம்பார்ட்டன்ஸ் தரோம், என்ன மாதிரி என்விரான்மெண்ட்ல ஃப்ராட்ஸ் கமிட் ஆகுது, ஃப்ராட்ஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், ஒன்ஸ் ஃப்ராட் நடந்துச்சு அப்படின்னா ஸோ அதை டிடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி டூல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஆடிட் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் எல்லாருமே ஒரு சம் டைப் ஆஃப் ஃப்ராட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் ஃப்ராட்ஸ் விச் ஹேப்பன்ஸ் இன் அ கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியுமா? So, throughout this presentation, I'm going to use two global studies. One the report to the nations in Solid, Association of Certified Fraud Examiners, and one the financial cost of fraud in Solid, Hello University. Our estimate வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6% ஆஃப் their expenditure, கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ்ல 3 to 6% வரைக்கும் ஃப்ராட்ல லாஸ் ஆகும். நம்ம வந்து நம்ம பிஃபோர் தி ஸ்டடி நம்ம என்ன பண்ணிட்டு ஒரு 0.5% ஆகலாம், 0.25% ஆகலாம், 0.5% ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஸ்டடி படி பார்த்தா 3 to 6% ஆகுது. சம் கம்பெனிஸ் வந்து 10% வரைக்கும் கூட போகும் ஃப்ராடோட காஸ்ட் அப்படின்றாங்க. குளோபல் எக்கனாமில 6% வந்து ஃப்ராட்ல லாஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் அவர் இந்தியன் எக்கனாமி, மோர் தென் த சைஸ் ஆஃப் அவர் இந்தியன் எக்கனாமி. ஸோ தட் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃப்ராட். அவ்வளோ ஃப்ராட் வந்து ஸோ ஃப்ராட்ஸ் ஒரு கம்பெனியில் ஃப்ராட்ஸை பார்த்தோம்னா ஒரு 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கரப்ஷன், அசெட் மிஸ்அப்ரோப்ரியேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ராட். கரப்ஷன் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து ₹500 பர் யூனிட் காஸ்ட் ஆகுதுன்னா ஒரு ₹50 சேர்த்து நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன், நீ அந்த ₹50 எனக்கு வந்து பின்னாடி பேக் எண்டில் கமிஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கிறது கரப்ஷனில் குரூப் பண்ணலாம். The next category is asset misappropriation. Asset misappropriation na நம்ம ட்ரெடிஷனலா கேஷ் ஓட தெஃப்ட், ஸ்டாக் ஓட தெஃப்ட், பேங்க் பேமெண்ட் வந்து ஃப்ராடுலண்டா வேற அக்கௌண்ட் பண்றது, இது எல்லாமே asset misappropriation frauds. தேர்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ராட்ஸ். இது வந்து ஃபார் ஷேர் பிரைஸ் அதிகம் பண்றப்போ, ஒரு பேங்க்ல லோன் ப்ரொக்யூர் பண்றப்போ, ஒரு ஃபார் கார்பரேட் கம்பெனிஸ்னா மேனேஜ்மெண்டோட ரெமுனரேஷன் வந்து ப்ராஃபிட் பேஸ்டா இருக்கும். ஸோ அதை புஷ் பண்ணுறப்போ பண்ணுறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ராட்ஸ். ஸோ ப்ராடாக இந்த கேட்டகரி வால்யூம் ஆஃப் ஃப்ராட் பார்த்தீங்கன்னா அசெட் மிஸ்அப்ரோப்ரியேஷன் தான் இந்த மோஸ்ட் காமன் ஃப்ராட் டைப். பேங்க்லேருந்து ஃபண்ட்ஸை டைவர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இன்வென்ட்ரி ஃபிக்ஸட் அசெட்ஸை வந்து கெப்ட் ஆகிறது, அசெட் மிஸ்அப்ரோப்ரியேஷன். நெக்ஸ்ட் கரப்ஷன், தேர்ட் ஒன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பட் வேல்யூ வைஸ் பார்த்தோம்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ராட் வந்து have highest impact. சரி, ஒரு ஃப்ராடுக்கு நம்ம ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? ஒரு ஃப்ராட் நடக்குதுன்னா ஆவரேஜா அது அந்த ஸ்கீம் வந்து 12 to 24 months வந்து நடக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளால அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அந்த மாதிரி ஃப்ராட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு 12 months தான் கண்டுபிடிக்க முடியுது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாம் 24 months ஆகுது. செக் அண்ட் பேமெண்ட் டேம்பரிங் இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் எல்லாம் 2 years வரைக்கும் போகுது. 2 years வரைக்கும் போகிறதுனாட்டி அதோட இம்பாக்ட் நம்மளுக்கு தெரியாது. இந்த ஃப்ராட்ஸ் வந்து நம்மளுக்கு பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்ல மட்டும்தான் நடக்குமா? ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் செக்மெண்ட்ல இல்லையா? நம்ம வந்து அவ்வளோ பாதர் பண்ணிக்க வேண்டியதா இல்லையா அப்படின்னா, கம்பெனிஸ் ஹேவிங் லெஸ் தென் 100 employees, இந்த கம்பெனிஸ்ல 28% ஆஃப் த ஃப்ராட் நடக்குது. ஸோ அபவுட் average quantity of frauds அதிகம், impact of the fraud less than 100 இருக்கிற எம்ப்ளாய்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் அதிகமாக. ஸோ ஆர்கனைசேஷன் எந்த சைஸாக இருந்தாலும் இந்த ஃப்ராட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் தர வேண்டியது கண்டிப்பாக அவசியம். இந்த ஒரு ஃப்ராட் மேபி ஒரு 5 years or 10 years ஒரு கம்பெனியோட சைக்கிளில் நடக்கலாம். 5 years ஒரு பெரிய பிகர் ஃப்ராட்ஸ். பட் இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் ஃபினான்ஷியலி அண்ட் எமோஷனலி ஃபார் த மேனேஜ்மெண்ட் டு கம் பேக் ஃப்ரம் தட் ஃப்ராட். And reputation wise, industry customer reputation பயங்கரமா டேமேஜ் ஆகும். Considering these factors, it is very important that you
due care or avoiding frauds. So generally what happens, are we giving like a general fraud report ஆச்சுன்னா நம்மளோட ஆட்டிடியூட் நம்ம ஆர்கனைசேஷன்ல நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருக்கணும். ஒன்ஸ் அது நடந்துச்சுன்னா ரியாக்டிவ் அப்ரோச் தான் இருக்குது. There is no proactive approach generally to manage frauds. So considering these aspects, it's very important. Once the concern goes to 10-15 employees in that, the owner is able to take care of the business and manage all the staffs. So under the approach பண்ணும்போது it is very important that we give importance to fraud. யூஸ்வலா ஃப்ராட் வந்து எப்படி வந்து மறைக்கிறாங்க, எப்படி கிரியேட் பண்றாங்க. 40% ஆஃப் த கேசஸ்ல ஃப்ராட்ல வந்து some physical documents, either invoices or a check or some document, property document or tamper ஆகிருக்கு 40% of the cases. So about 25% of the cases some electronic records வந்து manipulate ஆகிருக்கு. So we see some cases practically how a fraudster is able to commit a fraud. First one, email spoofing. Email spoofing, no? I am able to send a mail to some other person. Yes, if the same person, some other person is sending. இது ஒரு சிம்பிள் டூல் தான் காமனா இருக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல இருந்து ஒரு மெயில் அனுப்புற மாதிரி ஃப்ராட்ஸ்டர் வந்து ட்ரை பண்றாரு. சரி கூட போய் டெண்டர் அட்ரஸ்ல பேங்கோட ஃபார்மேட்ஸ் அப்படியே வந்து டெம்ப்ளேட் இருக்கு. எக்ஸாக்ட் பேங்கோட ஸ்டைல்லே அனுப்பிச்சிடலாம். டிஸ்க்ளைமர் எல்லாமே போட்டு அனுப்பிச்சிடலாம். மார்னிங் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்பேம் சொல்லி அலர்ட் கொடுக்குது. இதே கொஞ்சம் அட்வான்ஸ் ஹேக்கர்ஸ்னா அதையும் பைபாஸ் பண்ணிக்கலாம். இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் என்ன அட்ரஸ் வந்து இருக்குது, sbi.co.in வந்துருக்கு. ஸோ அன்சஸ்பெக்டிங்காக பார்த்தா நம்மளோட ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தாங்கன்னா இது ஒரு ஜென்யூன் மெயில் ஐடியில் தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஒன் modus operandi by which they can come into fraud. So இந்த மாதிரி சென்சிட்டிவா ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது மேபி we have to confirm with the banker. பேமெண்ட் பண்ணிடலாமா, இந்த செக் ஒரு காப்பி அனுப்புங்க பார்த்துட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீ லாகிங். கீ லாகிங் அப்படிங்கிறது நம்மளோட சிஸ்டம்ல கீ லாகர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா ஸோ வாட் எவர் வி ஆர் ப்ரெஸ்ஸிங் அதை வந்து ஒரு ஃபைலில் காப்பி பண்ணிட்டு they can use it for example hacking our bank account இந்த மாதிரி ஏதாவது.
இவரோட வெப்சைட்ல வந்து இவரோட சிஸ்டம்ல கீழே இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. நோட் பேட் ஓப்பன் பண்ணி சம் டெக்ஸ்ட் என்டர் பண்றாரு. ஸோ அந்த லாக் ஃபைல்ல இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுது. டேட் வைஸ் போடுது. என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிருக்காரு, நோட் பேட் ஓப்பன் பண்ணிருக்காரு, என்ன டெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸாக பப்ளிக் பிளேஸில் போய் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணோம், நம்ம பாஸ்வேர்ட்ஸ் போகிறோம்னா கீ லாகின் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அந்த டேட்டா ஹேக் ஆகும். Next one, database hacking. ஸோ நம்ம ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்னா இது வந்து ஃப்ரண்ட் எண்ட், நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரண்ட் எண்ட். இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஆக்சஸாக இருக்கும். இந்த டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளாரிட்டி இல்ல, பிரேக் ஆகி வருது. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? கேக்குதாங்க சார்? இப்போ எப்படி இருக்குங்க சார்? ஓகே ஹரி, இப்போ நல்லா இருக்கு. ஓகே, பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க சார், நான் வீடியோ இதுதான் பேக் எண்ட். நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே டேபிள்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஹேக்கர் வந்து நம்ம டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் எடுத்துட்டாருன்னா he will have all kinds of data. So this is to be prevented. So இந்த டேட்டா பேஸ் ப்ரொடெக்ஷனுக்குன்னா பேக் எண்ட்லேருந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு we use encryption. Encryption அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் டிவிஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்கிரிப்ஷன் கீ 13579 13579 இந்த மாதிரி இருக்கு கீ. ஸோ ஒன்ஸ் இந்த என்கிரிப்ஷன் கீ அப்ளை பண்ணோம்னா W+1 கேரக்டர் எக்ஸ், ஐலேருந்து 2 கேரக்டர் ப்ளஸ் 3 எல் வந்துடும், என்லேருந்து 5 எஸ் வந்துடும். டேட்டா வந்து இந்த மாதிரி சேவ் ஆகும். ஒன்ஸ் டேட்டா என்கிரிப்ட் ஆகி சேவ் ஆகும்போது நம்ம டேட்டா பேஸ் வந்து யாராச்சும் ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னா என்கிரிப்ஷன் கீ அவங்க இல்லாமல் அவங்க அந்த டேட்டா பேஸ் ஒன்ஸ் ஒரு டேட்டா ஒரு ஃபைல வந்து என்கிரிப்ட் ஆயிடுச்சுன்னா டேட்டா வந்து இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஜென்ரலாக அந்த என்கிரிப்ஷன் கீ எல்லாம் யாருனாலையும் லொக்கேட் பண்ண முடியும். These are some models only for electronic faults. So ஒரு forensic ஆரம்பிக்கும் போது the first step is always imaging, risk imaging. ஒரு சிஸ்டம்ல ஒரு பர்டிகுலர் பர்சனோட இதில் ஃப்ளாட் நடந்துச்சுன்னா ஒரு டேட்டாவை இமேஜிங் பண்ணணும். இமேஜிங் யூஸ்வலாக பெரிய ஃப்ளாட்ஸ் நடக்கும்போது டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு ED அந்த மாதிரி இருக்கிறவங்க சீஸ் பண்ணிட்டு சிஸ்டம்ஸ் எல்லாம் ஆஸ் அ ஃப்ளாட் இன்வெஸ்டிகேட்டர் நம்ம போகணும்.
ரிஸ்க் இமேஜிங் சாஃப்ட்வேர் வச்சுட்டு ஆஸ் இட் இஸ் அந்த சாஃப்ட்வேரை அங்கேருந்து நம்மளுக்கு க்ளோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ஒரிஜினல் எவிடன்ஸை டேம்பர் பண்ண முடியாது. ஃபியூச்சரில் எனி டைம் நம்ம கூட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை வந்து நம்மளுக்கு அப்படியே க்ளோன் பண்ணி நம்மளுக்கு இமேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க ரிஸ்க் இமேஜிங் சாஃப்ட்வேர் வச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஸோ அந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம வேற என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்? யூ கேன் யூஸ் ரெக்கவரி சாஃப்ட்வேர். ரெக்கவரி சாஃப்ட்வேர் ஒரு ஃபைல் வந்து டெலிட் ஆகி ஓவர் ரைட் ஆகிற வரைக்கும் அந்த பார்ட்டிசிபே இருக்கும். ஸோ இதை நம்ம ரெக்கவரி சாஃப்ட்வேர் வச்சு ஸோ அந்த ஃப்ராட்ஸ்டர் வந்து கேர்லெஸ்ஸாக ஏதாவது ஃபைல் டெலிட் பண்ணிட்டு அப்படி இருக்கு ஓவர் ரைட் பண்ணாமல் போயிருந்தாங்க. அந்த சிஸ்டம் ஆடிட் ட்ரைல் மோஸ்ட் ஆஃப் என்ன சிஸ்டம் டிசைன் பண்ணுறப்ப வந்து குட் ஆடிட் ட்ரைல் வில் பி கிரியேட்டட். இட்ஸ் டு பி கிரியேட்டட். ஆடிட் ட்ரைல்னா எந்த யூசர் வந்து விச் டைம்ல லாகின் பண்ணியிருக்காரு, என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காருங்கிறது அதை வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆடிட் ட்ரைல ஆக்சஸ் பண்ணி ஃப்ராட்ஸ் நடந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா ஸோ டைம் டேட் அண்ட் டைம் வந்துருது, எந்த சிஸ்டம்ல ஆக்சஸ் பண்ணிருக்காங்கன்றது, எந்த யூசர் பண்றாங்கன்றது, எந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றாரு, என்ன சேஞ்ச் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது சொல்லிட்டு ஃப்ராட் இன்வெஸ்டிகேட்டரா இந்த டேட்டா பேஸ் டேபிள் நம்மளுக்கு கிடைக்கும் போது யூ கேன் ஹேவ் அ குட் ஐடியா அபவுட் வாட் ஹேப்பன். ஜென்ரலா வாட் ஆர் த கண்ட்ரோல்ஸ் விச் ஆர் காமன்? யூஸ்வலாக என்ன கண்ட்ரோல்ஸ் காமனாக இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகர் ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் தெர் வில் பி கோட் ஆஃப் கான்டக்ட் அண்ட் தென் தெர் வில் பி ஸ்டாஃப் ட்ரைனிங், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் அண்ட் தென் எம்ப்ளாயி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தென் ஹாட்லைன்னா இப்போ ஏதாவது விசில் ப்ளோயர்ஸ் யாராச்சும் வந்து டிப் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஃப்ராட் நடக்குதுன்னு கம்யூனிகேட் பண்ணணும்னா அவங்களுக்கு செக்யூரா அவங்களோட இன்ஃபர்மேஷன் வெளியே போயிடாம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஹாட்லைன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அண்ட் தென் இன்டர்னல் ஆடிட்ஸ் இருக்கும், சர்ப்ரைஸ் ஆடிட்ஸ் அண்ட் தென் ஜாப் ரொட்டேஷன் அண்ட் மேண்டேட்டரி வெக்கேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பெரிய இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட் 73% ஆஃப் த கம்பெனிஸில் இருக்குது. ஹாட்லைன் பார்த்தீங்கன்னா 63% ஆஃப் த கம்பெனிஸில் இருக்குது. ட்ரைனிங் ஃபார் மேனேஜர்ஸ் 50% கம்பெனிஸில் இருக்குது. சர்ப்ரைஸ் ஆடிட்ஸ் 37% ஆஃப் த கம்பெனிஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜாப் ரொட்டேஷன் அண்ட் மேண்டேட்டரி வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 20% ஆஃப் த கம்பெனிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கம்பெனிஸுக்கும் பண்ணாத கம்பெனிஸுக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ப்ரைஸ் ஆடிட் இருக்கிற கம்பெனியில் ஃப்ராட்ஸ் வந்து ஒரு 51% அவாய்ட் பண்ண முடியுது. ஹாட்லைன் இருக்கிற கம்பெனியில் 50% அவாய்ட் பண்ண முடியுது. ஃப்ராட் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயிஸ் இருக்கிற கம்பெனியில் 40% அவாய்ட் பண்ண முடியுது. ஜாப் ரொட்டேஷன் ஆர் மேண்டேட்டரி வெக்கேஷன் இருக்கிற கம்பெனிஸில் 23% ரெடியூஸ் பண்ண முடியுது. இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, அது இல்லாமல் எதனால ஃப்ராட்ஸ் நடக்குது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸே இல்லாத கம்பெனிஸில் 30% ஆஃப் ஃப்ராட்ஸ் நடக்குது. பேலன்ஸ் 19% ஓவர் ரைடிங் த கண்ட்ரோல்ஸ். கண்ட்ரோல்ஸ் இருக்கு, ப்ராப்பராக ஸ்டாஃப் போட முடியல, பிஸ்னஸ் அர்ஜென்சியில் ஓவர் ரைட் பண்ணுறோம், அதனால 20 அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. 20% ஆஃப் த கேசஸ் நடந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணாதங்காட்டியே 20% நடக்குது. ஸோ தீஸ் 3 ஃபேக்டர்ஸ் contribute to about 70% of the frauds. Lack of internal controls, overriding the controls, and management. Top level and implement are the 3 decisions are 70% of the frauds. Generally, on the fraud வந்து எப்படி டிடெக்ட் ஆகுது? இப்படி சர்ப்ரைஸ் டு 40% ஆஃப் த கேசஸ் வந்து கிளிக் பண்ணுவோம். யாராவது வந்து கூப்பிட்டு ப்ராப்ளம் ஃப்ராட் நடக்குது பாருங்கன்னு சொல்றாங்க. 40%. இன்டர்னல் ஆடிட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூவில் about 15%. Account reconciliations 5% of the frauds are detected. Accidentally 7% of the fraud are detected. அதே நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாச்சுரி ஆடிட்ஸ்ல வந்து 4% தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஹவ் த ஃப்ராட்ஸ் ஆர் டிடெக்டட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரிடாமினன்ட் சோர்ஸ் ஃபார் ஃபைண்டிங் தி ஃப்ராட்ஸ் இஸ் டிப்ஸ். யார் டிப்ஸ் தராங்க யூஸ்வலாக? எம்ப்ளாயிஸ் வந்து 53%, கஸ்டமர்ஸ் 21%, வெண்டர்ஸ் 8%, அனானிமஸாக 14% வருது. ஸோ தீஸ் ஆர் த sources to which we get the tips for finding out the frauds. So, what is the emphasis is we should conduct proper employee training programs and should maintain open channels for everyone
to come forward and report the fraud so that we can reduce that. Mechanism பார்த்தீங்கன்னா, it can be either a phone line or email or web-based interface. So these three are the important sources through which we can get a tips. As in, organizations for having about 100 to 200 employees, they can consider having these three policies, the mechanisms to get the tips while identifying frauds. Why are internal controls important? Fraud டிடெக்ஷன்லயே வந்து ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லி குரூப் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கண்ட்ரோல்ஸ், அக்கௌண்ட் ரிகன்சிலேஷன், இன்டர்னல் ஆடிட், இந்த மாதிரி வந்து ஆக்டிவா நம்ம வந்து கன்சர்னே வந்து என்கேஜ் பண்றதுனால we are able to find out the fraud initially as well as keep the fraud amount lesser. ஸோ இந்த மாதிரி இல்லாத கம்பெனிஸ் வெளியே இருந்தா டிப்பில் இருந்தா வருது பை கன்ஃபஷன் இந்த ஃப்ராட்ஸ்டரே வந்து சொல்லி தான் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஸ்டேஜ் போகும்போது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் த கம்பெனி டென்ஸ் டு லூஸ் a lot of money. Which are the departments which have the highest risk? Basically purchase, finance, sales, accounting and top level management. இந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா are more prone to fraud. So we can address our internal controls. Fraud schemes on the organization side, side அந்த மாதிரி எப்படி less than 100 employees இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கேஷ், பேரோல், எக்ஸ்பென்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் அப்படின்னு less than 100 companies. More than 100 companies போகும்போது கரப்ஷன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ராட்ஸ் இதோட possibilities அதிகம். So that's a small, medium organizations. What are the controls which will be optimal? Segregation of duties. So person segregation of duties. The person who is responsible for doing the transaction could be different from the person who is recording the transaction. The segregation is very important. Voice is better? சரி. Oh, better answer? இருக்கு, பேசலாம். Okay. Job rotation and mandatory vacation. So இது ஒரு simple control தான், but due to maybe lack of staff manpower or due to lack of awareness, most of the companies are not implementing. Just give me a second. Sorry. Okay.
management, proper awareness and review periodic review, staff training and communications, and good communication channels for whistleblowers. These controls can be implemented for small and medium organizations. Next, we will see the data analytics tools which are available for a forensic auditor. Data analytics is useful when the fraud investigator has to investigate a lot of data. So I will show you a tool called ACL, Audit Code Language. ஸோ லார்ஜ் டேட்டா இருக்கும்போது நம்ம வந்து ஏசிஎல் இந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அனாலிட்டிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், we can ask the software to look for duplicates. So duplicates என்னென்ன காலம்ல பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு பர்ச்சேஸ் ஃபைல் தான் நம்ம பார்க்குறோம். பார்ட்டி நேம் அண்ட் அமௌண்ட். பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா சேம் பார்ட்டிக்கு டூ பில்ஸ் வந்து ஒரே அமௌண்ட்ல வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஸ்பீசிஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணலாம். அண்ட் தென் செக் நம்பர் பேமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது கேப் அனாலிசிஸ் பண்ணலாம். சீரியல் நம்பர்ங்கிற காலம்ல போய் நம்ம கேப் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 25 27 நடுவில் ஒரு கேப் மிஸ்ஸிங் என்ட்ரி வந்துருக்கு. அந்த என்ட்ரியை நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். என்னாச்சு, கேன்சல் ஆயிருக்கா. அண்ட் தென் we can use for sampling also. Okay, சாம்பிள் சைஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வேணும் அந்த மாதிரி கொடுத்தோம்னா it will give the sample size and select the sample size. இந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னன்னா இட் கிரியேட்ஸ் an evidence to for presenting to court. எப்படின்னா, ஸோ எந்தெந்த டைம்ல நம்ம என்ன டேட்டாவை இம்போர்ட் பண்ணிக்கிறோம், என்னென்ன அனலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது for audits also we can use. The entire audit trail will be maintained. Audit கொடுக்கும்போது ப்ராப்பர் அனலைஸ் பண்ணிக்கலாம். We can
perform Benford analysis also. The Benford is a criminologist. What he found was a random set of numbers எடுத்தீங்கன்னா ஒன்ல ஸ்டார்ட் பண்ற நம்பர்ஸ் 30% இருக்கும், டூல ஸ்டார்ட் பண்றது 17, த்ரீல 12.5, லைக்வைஸ் இட் கோஸ். ஸ்டார்டிங் டிஜிட் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணேன், கிளைண்டோட ஒரு சேல்ஸ் டேட்டா analyze perform Benford analysis. Benford தியரி படி ஒன்ல ஸ்டார்ட் ஆகிறது 20 இருக்கணும், ஆக்சுவலா 20 வந்திருக்கு. 2ல 9 இருக்கணும், 11 வந்திருக்கு. நோ மேஜர் வேரியேஷன். 8 வந்து 8, 3 வந்து 8 இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் க்ளோஸ் டு த Benford தியரம். இது வந்து எந்த கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் தராட்டியும் there is some tampering in the numbers. Some numbers which have been created artificially, there will be an indication in the Benford analysis. This we can see in the form of a graph also. This Euler line is the expected, this was on the actual. So apart from the electronic skills, the traditional skills is also very important for a forensic investigator. Those are interview and interrogation skills. What is the difference between interview and interrogation? Interview is carried out at the initial stages. For example, it is for gathering the information. இது வந்து witness, likely witness to pressure. Interview பார்த்தீங்கன்னா we should give them open-ended questions to gather as much information as possible. So interview friendly atmosphere நடக்கும். It's an information gathering exercise. Interrogation is done at the final stages. It is done when we are able to finalize the suspect, and we are trying to get a confession from him. நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபெஷன் வாங்குறதுக்காக பண்றது இன்ட்ரோகேஷன். இன்ட்ரோகேஷன்ல க்ளோஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ரெசிஸா எஸ் நோ இது பண்ணியா இல்லையா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அந்த மாதிரி கன்ஃபர்ம் பண்ணி கன்ஃபெஷன் வாங்குறதுக்கும் இன்ட்ரோகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ தீஸ் ஸ்கில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ forensic. So as a forensic auditor, we should know about the profile of a fraudster. Who is prone to doing more frauds and what motivates them to do a fraud. The profile வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது is very important. Donald Tracy அப்படிங்கிற அமெரிக்கன் கிரிமினாலஜிஸ்ட், he has given this fraud triangle for analysis. 3 elements are there in a fraud. First one is he has some pressure, financial or emotional something, ப்ரொமோஷனுக்காக ப்ரூவ் பண்ண வேண்டியது, ஒரு எக்ஸ்பென்ஸ் நிறையா பண்ணிட்டா, லோன் நிறையா இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்குது. செகண்ட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கம்பெனியில் ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ஹி நோஸ் த கண்ட்ரோல் வீக்னஸஸ், இது ஃப்ராட் பண்ணால் வெளியே தெரியாமல் இருக்கும், பண்ண முடியுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தேர்ட் ஒன் இஸ் ரேஷனலைசேஷன். அவனே ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம், இது பண்ணுறது தப்பு இல்லை, எல்லாரும் கூட சேர்ந்து எல்லாம் ப்ரொமோட் ஆகிட்டாங்க, எனக்கு மட்டும் வரல. இந்த மாதிரி அவனே ஒரு ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிறது தான் ஒரு ஃப்ராட்ஸரை ஃப்ராட் கமிட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஆமா, மே ஜூனுக்கு அப்புறமா பே பண்ணிக்கிறேன். அப்படிங்களா? ஜான் ஃபெப் மார்ச்சோட பண்ணியாச்சுங்களா ரிட்டர்ன்? மியூட் பண்ணிடுறேங்க. ஹலோ someone please unmute please. சரி, இப்போ ஃப்ராட் பர்பட்ரேட்டர்ஸ் நம்ம பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நாளா இருக்கிறான், நம்மளுக்கு தெரியவனை பத்தி அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ராட் பர்பட்ரேட்டர்ஸ் இன் ஆர்கனைசேஷன் ஆர் டூயிங் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்பிக்கையானவங்க இஸ் பீங் வித் கம்பெனி ஃபார் த லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி we should not lower our guard. Almost 90% of the perpetrators have not been charged or convicted for fraud so far.
அவங்க பேக்ரவுண்டே இல்லை. This makes us very careful. 63% ஆஃப் த கேசஸ்ல பார்த்தீங்கன்னா அவனோட பர்சனல் லைஃப்ல சம் இண்டிகேஷன்ஸ் இருக்கு. எய்தர் வந்து இன்கமுக்கு மேலே செலவு பண்ணிட்டு இருக்கான், அவன் சம்பளமே வந்து 50,000 தான், பட் இஸ் constructed a home for 30 lakhs, or he is going through some diverse or family problems, excessive family pressure for success, or socially isolated இருக்கான். இந்த மாதிரி இருக்கிறது பர்சனல் லைஃப்ல இண்டிகேட்டர்ஸ். இதெல்லாம் ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவோம் இன்வெஸ்டிகேஷன்ல. இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கள we have to investigate more. And what duties அவரோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? He will be very close with vendor or customer. He will not be willing to share duties. நானே பண்றேன் அப்படிங்கிறோம். He will not take vacations. இந்த வெக்கேஷன்ஸ் வேற யாராவது வந்தாங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பாயிரும். He will not take vacations. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அபவுட் இன்னர் பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 13% டவுனாக இருக்கும். He will deny promotion கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லுவோம். He will take excess leaves, absenteeism for 1 or 2 hours அந்த மாதிரி. And then he may have to do some other works to fight that fraud. So these are all red flags. The amount of fraud and the volume also goes up with the education. Naturally, they have more access. Those who are having degrees commit about 60% of the fraud with high value. Those who are in the company for about 30 to 45 years, the chances are more if there is the age profile. So we will see some frauds which has happened. First one, as we all know, is SIPIM fraud. This is a financial statement fraud. The fraud was found out by confession. 7 years நடந்திருக்குது. It has crossed so many audits also, it did not come out. So through confession only. The fraud or natural பார்த்தீங்கன்னா it started as a small level to boost the share price. Share price boost பண்ணிட்டாரு. So அதை he has to maintain the share price. Every year the size got increased. So extra income he created fictitious deposits in the books. அதில் பார்க் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குதுல்ல. ஸோ இதில் ஆஃப்டர் 7 years only கேட்கும். This happened to an England bank. This was the biggest English bank at the time. Bank collapse ஆயிடுச்சு because of one single person who was in the category of general manager in Singapore. சிங்கப்பூர்ல ஷேர் ட்ரேடிங்காக போஸ்ட் பண்றாங்க. He was supposed to shares of the customers. பேங்கோட பணத்திலேயே ஷேர் ட்ரேடிங் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 million ப்ராஃபிட் காமிச்சிட்டாரு. ப்ராஃபிட் வந்தோடனையும் ஹெட் ஆஃபீஸ்லயும் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. அவர் கேட்கறப்ப ஃபண்ட்ஸ் அனுப்புறதுக்கு ஆரம்பிச்சு. He becomes star employee. ஓவர் டைம் என்னாச்சுன்னா there was a suspense ledger. 888 அப்படிங்கிற சஸ்பென்ஸ் லெட்டர் இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, லாஸ் he started parking in that account and profit was put into P&L account. So external auditors வந்தப்போ he was able to convince them by giving some fictitious documents. So this also started with low amount. சின்ன அமௌண்ட் லாஸ் அதை ரீகூப் பண்ணிடலாம்னு சொல்லி குட் மணி ஆஃப்டர் த பேட் மணி பண்ணிடலாம் அப்படின்னு ரெக்யூப் பண்ணிடலான்ட்டு இந்த மாதிரி போகும்போது he created some big bets. ஜப்பான்ல there was one earthquake. Overnight the liability, bank or liability became 827 million pounds. That was about twice the capital of the bank, and the bank closed.
So recently we had that fraud in PNB. This also took 6 years in the making. Started small scale, grew. It crossed so many investigations, inspections and audits also. இது எப்படி வெளியே வந்துச்சுன்னா there was a change of staff. ஸோ ஜாப் ரொட்டேஷன்னால இந்த ஃப்ளாட் வெளியே வந்திருக்கு. ஸோ போய் எல்சி ஓப்பன் பண்ணி வேர் இஸ் சாங்ஷன் லிமிட்னு கேட்டிருக்காரு. ஸோ அதில் தான் இந்த ஃப்ளாட். அண்ட் தென் என்கான் ஸ்டாக் ப்ரைசஸ் இந்த கன்சிடர் பண்ணாமல் யூஎஸ்ல வந்துச்சு. தே கிரியேட்டட் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ். ஸோ லோன் வாங்குறதுக்காக ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் வந்து மெயின் கம்பெனியோட புக்ஸ்லேயே வரல. அந்த ப்ரைஸ் கெப்ட் ஆன் இன்க்ரீசிங். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல விசில் ப்ளோயர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா வெளியே வந்துச்சு. ஸோ சடன்லி எவ்ரிதிங் கிராஷ். இது பார்த்தீங்கன்னா ரெட் ஃபிளாக்ஸ் மாதிரியே தேர் இஸ் சம்திங் கால்டு கிரீன் ஃபிளாக். when something is too good to be true, எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இருந்தால் இட் should also create a suspicion. And Lehman Brothers also, இதுவும் வந்து they were creating fictitious assets and packaging and selling to various banks over 5-6 years ago. So as discussed, internal controls இல்லாதது, overriding controls, management review இல்லாதது, இந்த types of frauds காரணம். இந்த big scandals எல்லாமே பார்த்தீங்கன்னா common feature, lack of segregation of duties or job rotation. டாப் மேனேஜ்மெண்ட்டும் பேசிவாக சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தெரிஞ்சிருக்குது he will recoup the loss-ன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ they were going good money after bad money. ஸோ எப்படி கரெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸை வந்து ஈஸிலி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா ஃப்ராட்ஸுமே பார்த்தீங்கன்னா இட் பாஸ் த்ரூ மல்டிபிள் கண்ட்ரோல்ஸ், மல்டிபிள் ஆடிட்ஸ் ஓவர் மல்டிபிள் இயர்ஸ். ஸோ எனி ஒன் கண்ட்ரோல் ஒர்க் இருந்தால் கூட இட் could have been brought into the United States. So these are the points which I thought I'll discuss with you. So forensics பத்தி பார்த்தீங்கன்னா certification courses-னா FAFD is conducted by our institute. It's about 8 weeks, 2 classes each. Internationally பார்த்தீங்கன்னா certified fraud examiner course வந்து ACFP இந்த வெப்சைட் ACFP அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா you can use the knowledge as internal audits. அதுக்கப்புறம் some big corporates where they are appointing for forensic auditors if there is some problem. Statutorily பார்த்தீங்கன்னா insolvency proceedings forensic auditor is mandatory to be appointed. And enforcement directorate and CBI, they are maintaining a panel. So if there is some fraud, they will give the work class. That also. So with this words, I thank once again the management committee for giving me this opportunity.